வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வரலாறுல வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெரும் கற்கால பண்பாடும் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட நார்த் இந்தியனில் நம்மளோட வேதகால பண்பாடு நடந்துட்டு இருக்கும்போது, அதே சமயம் தென்னிந்தியாவில் என்ன பண்பாடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கற்கால பண்பாடு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்துருக்கோம். வரலாறு என்றால் என்னன்னு 1/1 வருதுங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. அதாவது வரலாறுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மனிதன் எப்படி தோணுனா அவனோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, எவல்யூஷன் க்ரோத் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆஃப்டர் தட் என்ன பார்த்தோம், நாகரிகம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி நாகரிகம் எவ்வாறு தோன்றுச்சு, சிந்து சமவெளி நாகரிகம், கரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ, இப்படி எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதற்கு அடுத்து வேதகாலம் அப்படின்னு வருது. ஓகேங்களா? வேதகால பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வட இந்தியாவில் வேதகால பண்பாடு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வட இந்தியாவில் வேதகால பண்பாடுன்னு போட்டு என்ன போட்டிருக்கேன், சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கேன், ஆரியர்கள் வருகை போட்டிருக்கேன் இல்லையா. ஆரியர்களுக்கு வருகை எப்படி வந்தது, அவங்க யாரோட எதன் வழியாக வந்தாங்க, இந்துகுஸ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க. கால்நடை வளர்ப்பு போட்டிருக்கேன். அடுத்ததாக முதல்ல எங்கே இருந்தாங்க, வேதகால இலக்கியங்கள் என்ன, இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற தியரிட்டிக்கலாக நீங்களே சொல்லிடலாம். ஓகேங்களா? உட்காந்து பைஹார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும், வாட் இஸ் தட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத, என்ன கதை அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். அப்போ ஈஸிட்டு வேயாக இருக்கும் நீங்கள் படிக்க. ஓகே, வாங்க போகலாம் உள்ள. சிந்து சமவெளி நாகரிகத்தோட சரிவை தாங்க நம்ம வேதகாலம் தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, கரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய சரிவு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தோங்குன்ற நேரத்தில் அந்த நாகரிகம் தொடராமல் முடிவடையும் தருணத்தில் நம்மளோட வேதகாலம் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா? வேதகாலத்தோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 1500 600 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிமு 1500 600 வரைக்கும் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தற்போதைய பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வேதகாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தருணத்தில் எந்த மக்கள் ஆக்குபை பண்ணாங்க, யார் அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்ம இந்தியா நோக்கி வர்றாங்க. அது இந்தியா நோக்கி வரும்போது எதன் வழியாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்துகுஸ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வருகிறார்கள். பாருங்க, வேதகாலம் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்தோட சரிவில் தொடங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வேதகாலத்தில் எந்த மக்கள் ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசியாவில் உள்ள ஆரியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய ஆசியாவில் உள்ள ஆரியர்கள் ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க எப்படி வந்தாங்க, எவ்வாறாக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் இந்துகுஸ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக நம் இந்தியாவை அடைந்தனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட தொழில் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லாங்க. முக்கிய தொழில், இவங்களோட சொத்துனாவே எதுன்னு சொல்லலாம், கால்நடைகளை தான் சொல்கிறாங்க. கால்நடை வளர்ப்பை மேற்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு நாடோடி வாழ்க்கையை இவங்க மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு இருப்பிடத்தை நோக்கி போகிறாங்க. அந்த முதல் இருப்பிடம் இந்தியாவுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஓகேங்களா? பஞ்சாப்க்கு போகிறாங்க. பஞ்சாபில் அதாவது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நதிகள் பாயக்கூடிய சப்த சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அவங்க ஆக்குபை இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? வேதகாலம் எகைன் சொல்கிறேன், வேதகாலம் காலம் 1500 600 வரைக்கும், கிமு 1500 600 வரைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இது எதன் வழியாக வருது, சிந்து சமவெளி நாகரிகத்தோட சரிவை தொடர்ந்து வேதகாலம் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். வேதகால மக்கள் யார் அப்படின்னு சொன்னால், மத்திய ஆசியாவில் உள்ள
வாழ்ந்த மக்கள் தான் அவங்க ஆரியர்கள். அவங்க எதன் வழியாக இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துகுஸ் மலை வழியாக இந்துகுஸ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வர்றாங்கங்க. இவங்களோட தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு தாங்க இவங்களோட முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. இவங்க ஒரு நாடோடி வாழ்க்கையே மேற்கொண்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவுக்குள்ள முதல்ல எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சப்த சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 7 நதிகள் பாயக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லாங்க. ஓகேங்களா. அப்புறம் என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வேதகால இலக்கியங்கள் வச்சுருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன இலக்கியங்களை பயன்படுத்தினாங்க வேதகால மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்கள். ஓகேங்களா. அதாவது 4 வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸ்ருதிகள் ஸ்மிதிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 2 வேதங்களாக இலக்கியங்களாக பிரிக்கிறாங்க. வேதகால இலக்கியங்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாய் வழியாக கேட்டல் என்பது பொருள். ஓகேங்களா. கேட்டல் என்பது தான் ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறது என்னங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலையானவை, பட் ஆனால் மாற்றத்துக்கு உள்ளானவை, எழுதப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறது எழுதப்பட்டவை, நிலையானவை, மாற்றத்துக்கு உள்ளானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த சுருதிகள் அப்படிங்கிறது என்னென்ன இலக்கியங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். ஓகேங்களா. இந்த 4 வேதங்கள், அடுத்தது என்னது பிரம்மாண்டங்கள், அடுத்தது என்னது ஆரண்யங்கள், அடுத்தது என்னது உபநிடதங்கள், அடுத்தது என்னது இந்த உபநிடதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உபநிடத்திலிருந்தா இன்னைக்கு நம்ம கோர்ட்லேயும் சரி காவல் நிலையத்திலையும் சரி வாய்மையே வெல்லும் அப்படின்னு சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழில் என்ன சொல்லுவாங்க வாய்மையே வெல்லும் அந்த பொன்மொழி எழுதியிருக்காங்க இல்லையா. அந்த பொன்மொழி எங்கேருந்து எடுத்தப்பட்டது அப்படின்னா இந்த உபநிடத்தில் உள்ள முண்டக உபநிடதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டது தான் இந்த வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு பொன்மொழின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அப்போது சுருதிகள்னால் என்னன்னு சொல்லுவீங்க வாய்வழி கேட்டல், கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. கற்றலின் கேட்டலே நன்று. அப்போது அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் காது வழியாக கேட்டுதான் நம்மளோட ஆசிரியர்களும் மற்ற குருமார்கள். ஓகேங்களா. அப்போதைக்கு குருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த குருலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு மாணவர்களை அந்த சிஷியர்களிட்ட வாய் வழியிலே தான் கற்பிக்கப்படும். ஓகேங்களா. அதன் வழியாக அதுதான் அந்த சுருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுருதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னது 4 வேதங்கள். 4 வேதங்கள் அப்படின்னா ரிக் யஜுர் சாமம் அதர்வனம், அடுத்ததா பிரம்மாண்டங்கள், அடுத்ததா ஆரண்யங்கள், அடுத்ததா உபநிடதம். இந்த உபநிடதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொன்மொழி அந்த வார்த்தையை வந்து முண்டக உபநிடதம் அப்படின்னு சொல்கிற நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. அடுத்ததெல்லாம் பாருங்க ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எழுதப்பட்டவை, நிலையானவை, மாற்றத்துக்கு உள்ளானவை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க திருக்குறளை பதிப்பிச்சிருக்காங்க பார்த்துருக்கோம் இல்லையா. திருக்குறள் பதிப்பிச்சிருக்காங்க இல்லையா. அப்போ யார் போப் கூட வந்து நம்மளோட திருக்குறளை பதிப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு நூலுக்கு அடிஷ்னலாக பல்வேறு விளக்கங்கள் கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரி கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்மிருதிகள். அதாவது மாற்றத்துக்கு உள்ளானவை, அதாவது நிலையானவை ஆனால் மாற்றத்துக்கு உள்ளானவை. பல்வேறு கருத்துக்களை மாற்றங்களை கொண்டுட்டு வருவாங்க அதுக்குள்ளே. ஓகேங்களா. திருத்தி எழுதுவாங்க. அதுதான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், எனது சமயம் குறித்த நூல்கள் மற்றும் அதனை சார்ந்த போதனைகள். ஓகேங்களா. சமயம் குறித்த நூல்கள் மற்றும் அதனை சார்ந்த போதனைகள் தான் ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லலாம். படிக்கப்படக்கூடியவை, எழுதப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், எனது சமயம் குறித்த நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க. இது நம்மளோட இலக்கியம். ஓகேங்களா. ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான விளக்கம். அடுத்ததா இவங்க மேலாண்மையை மேற்கொண்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க வேளாண்மையை மேற்கொண்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடோடி விவசாயத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காடுகள், மரங்கள், செடிகளை என்ன பண்ணுறாங்க அழித்து எரித்து சாம்பலாக்கி அதில் விவசாயம் செய்து அதாவது குறுகிய காலகட்டத்தில் விளையக்கூடிய அந்த விளைச்சலை விளைவித்து தானும் தனது கால்நடைகளுக்கும் வந்து இரையாக பயன்படுத்தி விட்டுட்டு அடுத்த இடத்தை நோக்குவாங்க. அடுத்த இடத்த
நோக்குவாங்க. ஓகேங்களா? அதை அப்படி செய்யக்கூடியதான் அவங்களோட விவசாய முறைகளாக இருந்திருக்கு. ஆரியர்களோட விவசாய முறைகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட வேதகாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடக்க வேதகாலம், பின் வேதகாலம் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிக்கிறாங்க. இந்த தொடக்க வேதகாலம் தான் என்னது? தொடக்க வேதகாலம் அல்லது முன் வேதகாலம் அல்லது ரிக் வேதகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க வேதகாலம் அல்லது முன் வேதகாலம் அல்லது ரிக் வேதகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிமு 1500 1000 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு 1500 1000 வரைக்கும் சொல்லலாம். அதே மாதிரி பின் வேதகாலம் அப்படிங்கிறது ஒரே வேர்டு தான், பட் கிமு 1000 600 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா? பொதாண்டுக்கு முன் பொதாண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதாங்க எங்களோட வேதகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடக்க வேதகாலம், இன்னொன்று என்னது முன் வேதகாலம், பின் வேதகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த வாழ்வு முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியலும் சமூகமும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அப்படிங்கிறது அங்கே பாருங்கள் ஒரு சென்டென்ஸாக எழுதியிருப்பேன். குலம், கிராமம், விஸ், ஜனா, ஜனஸ்ய கோபா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அப்படின்னா குலம் அப்படிங்கிறது ரிக் வேதகாலத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. குலம் அப்படிங்கிறது ரிக் வேதகாலத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது கிராமம் அப்படிங்கிறது என்னது? பல குலம் அதோட தலைவர் யார்? குலத்தோட தலைவர் யார்? குலாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குலத்தோட தலைவர் யாருன்னு சொல்லுவாங்க? குலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு தான் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட தலைவர் தான் என்ன பண்ணுறாங்க? கிராம மணி. இப்போ சொல்கிறீங்க இல்லையா விஓ அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க தான் அப்போது கிராம மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது பல கிராமங்கள் சேர்ந்தது விஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷயபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தலைவர் யார்? விஷயபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெட்டு யார் அப்படின்னா ஜனா அப்படின்னா யார்? ராஜா. ஜனானா யார்? ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜனானா யார்? ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜனாவுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் தான் யார்? ஜனஸ்ய கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனஸ்ய கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமில் வைக்கக்கூடியவர் தான். அவருக்கு பேர் வந்து பாதுகாவலர். யாருக்கு பாதுகாவலர்? ராஜாவுக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக அதில் ஒரு வேர்டு இருக்கும், ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல ஜனாக்கள் இனக்குழுக்களை கொண்டது தான் ராஷ்டிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பல இனக்குழுக்களை கொண்டது ராஷ்டிரம். இவ்வாறாக தாங்க இந்த அரசியலும் சமூகமும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது குலம்னா குலபதி, ரிக்வேத காலத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறோம். குலத்தோட தளபதி குலபதி. இது வந்து என்னது? ரிக் வேத காலத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறோம். பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் கிராமம் சொல்கிறோம். இந்த கிராமத்தோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம மணி அப்படின்னு சொல்கிறோம். பல கிராமங்கள் சேர்ந்தது தான் விஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஸ்வோட தலைவர் யார் அப்படின்னா விஷயபதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக